ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எங்கிருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி சரிங்களா. இது வந்துட்டு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் சரிங்களா. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும் சரிங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு வரும் சரிங்களா. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி இங்கிருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜாப்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க், ஸோ எல்டிசி அண்ட் மல்டி டாஸ்கிங் எம்டிஎஸ் இருக்குல்ல, இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ எல்டிசி அண்ட் மல்டி டாஸ்கிங் போஸ்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது பெர்மனன்ட் பேசிஸ் தான் சரிங்களா. ஸோ பெர்மனன்ட்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல வேலை பார்க்கலாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சரிங்களா. ஸோ பெர்மனன்ட் இது போஸ்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிஸ் தான் சரிங்களா. ஸோ இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எய்தர் ஹைதராபாத் ஆர் விசாகப்பட்டினம், ஸோ இந்த 2 இடத்துல இருக்கும் சரிங்களா. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா வேற எங்கன்னா வேகன்சி நம்ம இந்தியாவில் இருந்துச்சுன்னா கூட அங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி வந்துட்டு நிறைய ஸ்டேட்ல இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 2 வருஷம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு மியூச்சுவலாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கூட நீங்கள் மியூச்சுவலாக என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நீங்கள் வரலாம் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்துட்டு 6 வேகன்சிஸ் இருக்கு, எல்டிசி அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஓகேங்களா. ஸோ இந்த 2 வேகன்சிஸுமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்பிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் வந்துட்டு ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் ஓபிசியோ நீங்கள் ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. எல்டிசிக்கு மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு வேகன்சியே இல்லை. அப்ளை பண்ணாலும் உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ண மாட்டேன் சரிங்களா. ஸோ ஒன்லி ஓபிசி கேட்டகரிஸ் மட்டும் நீங்கள் எல்டிசி அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மல்டி டாஸ்கிங் டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஓபிசியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்ல ஒரு வேகன்சி, எஸ்சியில் ஒரு வேகன்சி, அதே மாதிரி அன்ரிசர்வ்ல ஒரு வேகன்சி, ஓபிசியில் ஒரு வேகன்சி. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓபிசியில் 2 வேகன்சி இருக்கு சரிங்களா எம்டிஎஸ்க்கு. ஸோ ஓபிசியில் வந்துட்டு 2 வேகன்சி, அன்ரிசர்வ்டு யூஆர்ல ஜென்ரலில் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எஸ்சிக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு கேட்டகரி வைஸ் வேகன்சி ஸ்பிளிட் ஆகியிருக்கு சரிங்களா. ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் இல்லை, ஸோ இதுக்கு கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் சரிங்களா. ஸோ நான் 12th முடிச்சு நான் டிகிரியும் முடிச்சிட்டேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் 12th வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, ஸோ அதனால் நீங்களும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ 12th முடிச்சிருந்தா போதும், ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. அப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு என்னது ஸ்பீட் இருக்கணும் சரிங்களா. ஸோ உங்களோட ஸ்பீடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் வந்து டைப்பிங் உங்களுக்கு அடிக்க தெரியணும், அதாவது 30 வேர்ட்ஸ் பர் மினிட்டோட ஸ்பீடில் வந்துட்டு நீங்கள் டைப்பிங் உங்களால் அடிக்க தெரியணும் சரிங்களா. இந்த டைப்பிங் ஸ்பீடு வந்துட்டு சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சர்டிஃபிகேட்லாம் எதுவும் இவங்க மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக வேணும்ன்ட்டு சரிங்களா. ஸோ உங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் ஸ்பீடில் நான் அடிச்சிருவேன், ஆனால் சர்டிஃபிகேட் இல்லை, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால், எஸ் நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம், போத் ஆர் எலிஜிபிள் சரிங்களா. ஸோ ஆனால் உங்களுக்கு ஸ்பீடு வந்துட்டு இவ்வளோ வேர்ட்ஸ் பர் மினிட் வரும் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இது மட்டும் பார்த்துங்க, 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்க ஃபார் லோவர் டிவிஷன் கிளர்க். நெக்ஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்ப்போம். இந்த எம்டிஎஸ் போஸ்ட்டோட வேகன்சி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th மட்டும்தான் சரிங்களா. ஸோ நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தா நீங்கள் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 10th பாஸ் ஆனால் மட்டும் போதும், நீங்கள் வந்துட்டு எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷனுக்கு 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு மல்டி டாஸ்கிங் என்னது 18 to 27 இயர்ஸ். இது வந்துட்டு அப்பர் லிமிட் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ப்ளஸ் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க, 5 வருஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தராங்க. ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா தராங்க சரிங்களா. ஸோ இதே வந்துட்டு டிசபிலிட்டிஸ் இருப்பீங்களா, ஸோ உங்களுக்கும் வந்துட்டு என்னது 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு தராங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஏஜ் க்ரைட்டீரியா ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட சேலரி டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த சேலரி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் வந்துட்டு லெவல் 2 ஓகேங்களா. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலரிலாம் ஸ்பிட் ஆகும் சரிங்களா. லோவர் டிவிஷன் கிளர்க் வந்துட்டு எந்த லெவலில் வருவீங்க, லெவல் 2. எம்டிஎஸ் வந்துட்டு லெவல் 1ல் வந்துட்டு வருவீங்க சரிங்களா. ஸோ எம்டிஎஸோட மொத்தம் சேலரி வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்கள் போய் செலக்ட் ஆகி நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா 32,872 ரூபீஸ் வந்துட்டு நீங்கள் கையில் வாங்குவீங்க இன் ஹேண்ட் கிராஸ் சேலரி சரிங்களா. இதே வந்துட்டு நீங்கள் லோவர் டிவிஷன் கிளர்க்கில் வந்துட்டு நீங்கள் போய் செலக்ட் ஆகிட்டுன்னா உங்களோட சேலரி எவ்வளோ 35,575 ரூபீஸ் சரிங்களா. இதுதான் வந்துட்டு உங்களோட கிராஸ் சேலரி ஓகேங்களா, பர் மந்த்துக்கு ஓகேங்களா.
நெக்ஸ்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லோ டிவிஷன் கிளர்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட், அது வந்து எம்சிக்யூ எக்ஸாம் இருக்கும் சரிங்களா. இந்த எம்சிக்யூ முடிச்சிட்ட உடனே வந்துட்டு உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ரெண்டு லெவல் தான். ஒன்று வந்துட்டு எம்சிக்யூ டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து டைப்பிங் டெஸ்ட். இதே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்டு தான், எம்சிக்யூ எக்ஸாம் மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த எம்சிக்யூ எக்ஸாம் ரிட்டன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங் கொடுத்துருவாங்க சரிங்களா. உங்களுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது ஃபார் எம்டிஎஸ். ஸோ இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் 25 கொஷனு, இங்கிலீஷ் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 25, ரீசனிங் வந்து 25, டோட்டல் 100 கொஷின்ஸ் தருவாங்க 100 மார்க்ஸுக்கு சரிங்களா. ஸோ இதோட டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes வந்துட்டு தராங்க 1.5 மணி நேரம் தராங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு இது உங்களுக்கு டைம் நிறையவே இருக்கும் இந்த எக்ஸாம்க்கெல்லாம் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியான லெவல் தான் வைப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நீங்கள் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நான் டயர் 1 டயர் 2 சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன், ஸோ நான் அந்த லெவலெல்லாம் நான் என்னால் கிளியர் பண்ண முடியுது, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி காம்படிஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியை அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அரௌண்டு 600 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலெல்லாம் வரவே மாட்டாங்க சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மெம்பர்ஸ் கிட்ட தான் வருவாங்க. ஸோ நீங்கள் நல்லா நான் படிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க ஓகேங்களா. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். எல்டிசினா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும், அப்புறமா உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். எம்டிஎஸ்னா ஒரு ப்ரிலிம்ஸ் மட்டும்தான், எம்சிக்யூ எக்ஸாம் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ சிலபஸ் எல்லாமே வந்து நார்மல் ரீசனிங்கு மேக்ஸ் இதே தான், எஸ்எஸ்சி சிலபஸ் இதே தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு ஆஃப்லைன் மோடு சரிங்களா. ஆஃப்லைன் மோடுனா என்னன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இது எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்கள் கையில் ஃபில் பண்ணி இங்கே ஃபோட்டோ ஒட்டணும். ஃபோட்டோ ஒட்டி இங்கே வந்துட்டு உங்கள் சைன் போட்டுட்டு இங்கேயும் வந்துட்டு இங்கே உங்கள் சைன் போடணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒரே பேஜ் தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. இது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இங்கே உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் எல்டிசினா எல்டிசி இங்கே எல்டிசின்னு போடுங்க, எம்டிஎஸ்னா எம்டிஎஸ்ன்னு இங்கே போட்டுங்க சரிங்களா. ஸோ மொத்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுங்க, நேமு, ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th நீங்கள் பாஸ் ஆனது, 12th பாஸ் ஆனது எல்லாமே வந்துட்டு டிகிரி, இயர் அண்ட் போர்டு எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி பை போஸ்ட் தான் வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஃபில் பண்ணிடுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டீங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் கட்டணும். இந்த ஃபீஸ் வந்துட்டு எப்படி கட்டணும்னா டிடி எடுக்கணும் நீங்கள் சரிங்களா. நம்ம பேங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு டிடி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு வந்துட்டு 300 rupeesக்கு நான் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு டிடி எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ 300 rupees வந்துட்டு டிடி வந்துட்டு யார் பேரில் எடுக்கணும்னா டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ இவங்க பேரில் வந்துட்டு டிடி எடுக்கணும், பேபிள் அட் ஹைதராபாத். ஸோ இதுதான் வந்துட்டு டிடியோட டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 300 rupees வந்துட்டு நீங்கள் டிடி எடுக்கணும். இந்த 300 rupees ஃபீஸ் வந்துட்டு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க, ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 300 rupees வந்துட்டு டிடி கண்டிப்பாக எடுக்கணும் சரிங்களா. இதே வந்துட்டு எஸ்சி எஸ்டி அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ். ஸோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீஸ் டிடி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அப்ளை பண்ணால் போதும் சரிங்களா. அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ். ஸோ உமன் கேண்டிடேட்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலுமே உங்களுக்கு என்னது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான் உமனுக்கு ஓகேங்களா. ஸோ உமன் நீங்கள் என்னைக்கு எனி கேட்டகரி உமன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான் சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட்டில் போட்டால் மட்டும் போதும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 rupees ஃபார் அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் சரிங்களா. ஃபீமேலுக்கு எல்லாமே ஃப்ரீ ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டிக்கும் ஃப்ரீ. இதுதான் வந்துட்டு ஃபீஸ், டிடி எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, டிடி, ஸோ ரெண்டும் எடுத்துட்டிங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிடியும் ரெண்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அட்ரஸ் ப்ரூஃப், உங்களோட ஆதார் ஜெராக்ஸ் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் காப்பீஸில் தான் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரிங்களா. ஸோ 2 ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வந்துட்டு அட்டாச் பண்ணணும் சரிங்களா. இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணணும், செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும் சரிங்களா.
ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களா மார்க் ஷீட்டு, இதில் வந்துட்டு என்ன பண்ணுங்க, கீழே வந்துட்டு உங்களோட சைன் வந்துட்டு கீழே போட்டுருங்க, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்துட்டு நீங்கள் இப்போ என்னென்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மு, டிடி ப்ளஸ் இந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா த்ரூ போஸ்ட் வழியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கவர் வந்துட்டு நீங்கள் வாங்கிருங்க. சரிங்களா? ₹2 ஆர் ₹5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த ஒரு கவர், ப்ரௌன் கவர். ஸோ இந்த கவர் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மேலே எழுதுங்க ஃப்ரண்ட்ல, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி எழுதிட்டு, எல்டிசிக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்டிசி போடுங்க, எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க எம்டிஎஸ் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 2 அட்ரஸ் இங்கே நீங்கள் 2 அட்ரஸ் எழுதிருங்க. ஃப்ரம்னு போட்டு இங்கே உங்களோட அட்ரஸ் வந்துட்டு ஃபுல்லாக எழுதிருங்க வித் ஃபோன் நம்பரோட. சரிங்களா? ஸோ எழுதிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, உங்களோட ₹300 டிடி ப்ளஸ் வேற என்ன உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ஜெராக்ஸ் எல்லாம் நம்ம இருக்குல்ல, ஸோ மொத்த ஜெராக்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லெட்டரில் உள்ளே வச்சுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு த்ரூ போஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் போஸ்ட் வந்துட்டு எனி போஸ்ட் நீங்கள் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட் ஆர் நார்மல் போஸ்ட். பெட்டர் ஸ்பீட் போஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ ஸ்பீட் போஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு சேஃபாக வந்துட்டு போய் சேர்ந்துடும். ஸோ ஸ்பீட் போஸ்ட் வந்து பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சீக்கிரமாக. சரிங்களா? ஸோ மறக்காமல் லாஸ்ட் டேட் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்க அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் உங்களோட இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்மும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ யார் யார் நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஆல்ரெடி அங்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அங்கேருந்து பிரிண்ட் எடுத்துருங்க. ப்ளஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த இந்த வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா கூட நான் டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எல்லாமே டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானவங்க எல்லாம் நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. சேனலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இனி வந்துட்டு நெக்ஸ்ட் புது நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.